கன்னியா ராசிக்காரங்களுக்கு கன்னிராசி எப்படி இருக்கும்? 2025 மார்ச் மாதம் 29ஆம் நாள் சனிக்கிழமை காலை 9:44 சனி பெயர்ச்சி ஆகிறார். சனி பகவான் கன்னிக்கு என்ன வேலை செய்கிறார், எப்படி இருக்கிறார்? 7ஆம் இடத்துக்கு வரார். கன்னிக்கு 5, 6 கூடிய சனி பகவான் 7ஆம் இடமான மீனத்துக்கு வர்றார். கும்பராசிலிருந்து பெயர்ச்சியை மீனத்துக்கு வர்றாரு. 7ஆம் இடம் அப்படின்னாக்க பொதுவாக கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமை இது சார்ந்த விஷயங்கள்ல சில சங்கடங்களை கண்டிப்பாக கொடுப்பார். என்ன காரணம்னா சனி ராகு சேர்க்கை கிட்டத்தட்ட 50-51 வருடங்கள் முன்னாடி போனவங்களுக்குலாம் அந்த சனி ராகுன்னு சேர்ந்துடும். 54 இந்த ஏஜ் இருக்கவங்க சனி ராகு சேர்ந்துடும். அங்கே தான் இருக்கும். அதே மாதிரி பேர் தான் இப்போ நடக்குது. சனியும் ராகும் சேர்க்கை. இது கிட்டத்தட்ட சில சங்கடங்களை கொடுக்கும். கொஞ்சம் அந்த 50-55 வயசை தாண்டினாலும் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு வைக்கும். உடல் ஆரோக்கியம் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். கடன் அதிகமாக வாங்க சொல்லும். இல்லாட்டி புது கடன் ஏற்படும். ஏதோ ஒரு காரணத்தால் வீடு கட்டுறதுனாலையோ இல்லை ஒரு போர் போடுறதுனாலையோ இல்லை ஒரு தொழில் ஆரம்பிக்கிறனால கடன் ஏற்படும். அதை எச்சரிக்கையாக தான் வாங்கணும் கடன். இப்போது ஆண்கள் கடன் வாங்கினா ரொம்ப சிரமம். பெண்களுக்கு ஈஸியாக வாங்கிடுவாங்க. அதை கட்டக்கூடிய வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு தான் வாங்கணும். இப்போது வேலைக்கு போய்ட்டுருப்பாங்க. மாதமானால் ஒரு 20,000-30,000 சம்பளம் விட்டுருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் இருக்கும். 7ஆம் இடத்து சனி என்ன பண்ணுவார்னா தன்னை விட கீழே இருக்கிறவங்களால சில பிரச்சனைகளை கொடுப்பாங்க. உதாரணம், இவங்க ஒரு போஸ்ட்டில் இருப்பாங்க. தன்னோட கீழே ஒரு கிளர்க் போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் இந்த சனி 7ல் இருக்கிறதுனால இவங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி தோணும். ஏதாவது சொல்லிடுவாங்க. சங்கடங்கள் அது இல்லாமல் பார்த்துக்கணும், தவிர்த்துக்கணும். ஏன்னா ஒருத்தரை பற்றி தெரிஞ்சிருப்போம். நம்ம 10 பேர் கூட வேலை செய்யும்போது ஒவ்வொருத்தரை பற்றியும் நமக்கு தெரியும். அதில் நம்ம எச்சரிக்கையாக இருந்து பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி 7ஆம் இட சனி பகவான் பெரிய தொந்தரவை கொடுக்காத இந்த மாதிரி கஷ்டங்களை கொடுக்கும். ஆண் பெண் பழகும்போது பார்த்து பழகணும். பொதுவாக சோசியல் மீடியாவுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கேள்வி கேட்கும் போதோ பதில் சொல்லும் போதோ கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் போதும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. வியாபாரம் தொழிலாம் நல்லா இருக்குது. வியாபாரம்லாம் சிறப்பாக தான் இருக்கும். ஏன்னா சனி பார்க்கக்கூடிய இடம் 3, 7, 10. 10ஆம் பார்வை எங்கே போகிற சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. சுகம் கொஞ்சம் பாதிக்கும். உடல் ஆரோக்கியம் உதாரணம் கால், தொடை, இடுப்பு இந்த மாதிரி இடங்களில் கொஞ்சம் தொந்தரவு கொடுப்பாங்க. ஜவ்வு பிசகிறது, சின்னதாக ஏர் கிராக் ஆகிறது, இதெல்லாம் பண்ணுவார். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃபுட் பாய்சன் ஏற்படுத்துவார். உணவு எங்கே வேணால் எது வேணால் சாப்பிடுவாங்க சில பேர். ஃபுட் பாய்சன் கொஞ்சம் ஏற்படுத்துவார். நல்லா அறுசுவை உணவாக சாப்பிடக்கூடியவனுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக சாப்பிடணும். வெளிப்பிரயாணம் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்து சாப்பிடணும். வாகனங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக ஓட்டணும். சுயமாக வாகனம் ஓட்டும்போது எச்சரிக்கையாக ஓட்டணும். இல்லைன்னா ஆள் வச்சு ஓட்டிக்கலாம், தப்பில்லை. ரொம்ப லாங்காக போகும்போது, ரொம்ப தூர பிரயாணம் போகும்போது எச்சரிக்கையாக போகணும். உதாரணம் கங்கை மாதிரி ஸ்தலங்களுக்கு போகிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக போகணும். பொருள் பாதுகாப்பு அவசியம். கொண்டு போக செல்லக்கூடிய பொருள்கள்லாம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். கருப்பு நிற பொருட்களால் இழப்பு ஏற்படும். உதாரணம் ஒரு கருப்பு பேக்கு கொண்டு போகிறாங்க. உள்ள ஒரு 20,000 பணம் இருக்குது, தொலைஞ்சு போயிடும். பார்த்துக்கணும். ஏதாவது கருப்பு நிற பொருட்களை எச்சரிக்கையாக பார்த்துக்கிற மாதிரி கருப்பு நிற பொருட்களை வண்டி வாகனம் இருந்தால் அதையும் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். அதனால் பிரச்சனைகள் வரும். உதாரணம் தங்கம் நகை போட்டிருக்கிறாங்க. சில பேர் கருப்பு பாசி கலந்து போட்டிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். காணாமல் போயிடும். அப்படி இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்ல புத்திமதியை சொல்லி வளர்க்கணும் அந்த காலகட்டத்தில். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துக்கு வரார் சனி. சின்ன குழந்தையாக இருந்தால் கூட, ஒரு 5 வயது குழந்தையாக இருந்தால் கூட கொஞ்சம் துருத்துணை ஏதாவது பண்ணி வச்சிடும். அக்கம் பக்கத்து குழந்தைங்களை போய் அடித்து வைக்கிறது, பிடிக்க இந்த மாதிரிலாம் சில கஷ்டங்களை கொடுத்துரும்.
கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். மற்றபடி சிறப்பாக இருக்குது. குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வரார். கன்னிராசிக்கு 4, 7க்குரிய குருவான் 10ஆம் இடத்துக்கு வராது. 10ஆம் இடத்துக்கு வந்து 4ஆம் இடத்தை பார்க்குறார். சனியும் பார்க்கிறார், குருவும் பார்க்கிறார். இந்த குரு பயிற்சியாகி பார்க்கும்போது இந்த தொந்தரவுகள் கம்மியாயிடும். நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், ஹோட்டல் தொழில் நல்லா இருக்கும். அது இப்போ வைத்தியர்கிட்ட வேலைக்கு போவாங்க சில பேர், ஒரு டாக்டர்கிட்டையோ ஒரு அசிஸ்டண்ட்டாக போவாங்க. அவங்களுக்குலாம் நல்லா சம்பளங்கள் கிடைக்கும். அதே மாதிரி செருப்பு கடை வச்சுருக்கவங்க நல்லா வருமானம் பார்ப்பாங்க. செருப்பு கடை வச்சுருக்கவங்க, சைக்கிள் டயர் வைக்கிறவங்க, அப்புறம் வேறு ஏதாவது கருப்புணர் பொருள்களால் வியாபாரம் பண்ணுறவங்க. ஒரு உதாரணம் வந்து கம்பு, எள்ளு, கேழ்வரகு, அப்புறம் உளுந்து, இந்த தொழில் செய்கிறவங்களாம் இது மொத்தம் வாங்கியிருப்பாங்க சில பேர். அது மொத்தம் ஒரு 10 மூட்டை 50 மூட்டை வாங்கிப்பான். அவங்களாம் நல்ல சிறப்பான காலம், ரொம்ப சிறப்பாக இருக்குது. எண்ணெய் வித்துக்கள், உதாரணம் வந்து எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் சனியுடைய அம்சம். அதே மாதிரி அழுக்கு பொருட்கள், இப்போ கெட்டுப்போன பொருளாக வாங்கி வைப்பாங்க சில பேர். கெட்டுப்போன பொருள் அப்படின்னாக்கா அழுக்காயிடுச்சு, வேண்டாம் தூக்கி துணி இருக்குல்ல, அது கொண்டு நல்ல வருமானம் கொடுக்கும் சில பேருக்கு. பழைய இரும்பு பொருட்கள், இதெல்லாம் வந்து நல்ல வருமானம் கொடுக்கும். அப்புறம் நல்ல டாக்டர்ஸ், நல்ல பெரிய லெவலில் படித்தவங்க, சிசேரியன் பண்ணுறவங்க, இவருக்கெலாம் வந்து நல்ல காலகட்டம் நல்லா இருக்குது. என்ஜினியர்ஸ் நல்லா இருக்குது. அப்புறம் மடிக்கணி தொழில் செய்கிறவங்க, ஐடி நிறுவனத்தில் இருக்கிறவங்க நல்ல சிறப்பான காலகட்டம். அது எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது, நல்லா இருக்குது. சாப்பாடு விஷயத்தில் எச்சரிக்கை, உட்பிரசானம் பார்த்துக்கணும். மற்றபடி சிறப்பான அம்சமாக இருக்குது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து கம்பல்சரி பைரவர் வழிபாடு, குருவாயூரப்பன் வழிபாடு, மாதமோ இல்லை 2 மாதத்துக்குள்ளே குருவாயூரப்பனை பார்க்கறவங்களுக்கு எந்த சங்கடம் வராது ஆச்சுங்களா. அந்த மாதிரி கும்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது. வீட்லேயே வந்து சனிக்கிழமை அதிகாலை எழுந்திரிச்சு லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கிறது ரொம்ப சிறப்பு. இல்லையா அபிராமி இருந்தால் சிறப்பு. இது ரெண்டும் வந்து நல்ல பலனை கொடுக்கும். துர்கைக்கு செவ்வாய்க்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ துர்கைக்கு வந்து சாயந்தர நேரத்தில் குங்குமம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. இல்லையா பட்டீஸ்வரம் போயிட்டு வரலாம், நல்ல அமைப்பு, நல்லா இருக்கும். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தான் பலம், இதெல்லாம் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடும்பம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும், வாக்குவாதம்லாம் போய்க்கணும், அவ்வளோதான். மற்றபடி சிறப்பாக